வேத பயணத்தில் இன்று நாம் பார்க்க போவது குடும்பத்திற்கான உபவாசம். எஸ்ரா 8ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். நாங்கள் உபவாசம் பண்ணி எங்கள் தேவனிடத்திலே அதை தேடினோம், எங்கள் விண்ணப்பத்தை கேட்டருளினார். நம்முடைய ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற குடும்பத்திற்காய் கர்த்தரை ஸ்தோத்திரித்து நன்றி செலுத்த வேண்டும். தேவன் தயவாய் கொடுத்துள்ள குடும்பத்தின் பாதுகாப்பிற்காகவும் ரட்சிப்பிற்காகவும் ஆசிர்வாதத்திற்காகவும் நாம் உபவாசித்து ஜெபிப்பது நம்மேல் விழுந்த கடமை. கர்த்தர் வீட்டை கட்டாராகில் அதை கட்டுகிறவர்களின் பிரயாசம் விருதா. நம் குடும்பத்தை கர்த்தர் தான் கட்டி எழுப்ப வேண்டும். வேதத்தில் பக்தன் எஸ்ரா சொல்கிறார், நாங்கள் எங்கள் தேவனுக்கு முன்பாக எங்களை தாழ்த்துகிறதற்கும் எங்களுக்காகவும் எங்கள் பிள்ளைகளுக்காகவும் எங்கள் சகல பொருள்களுக்காகவும் செவ்வையான வழியை தேடுகிறதற்கும் உபவாசம் பண்ணி எங்கள் தேவனிடத்திலே அதை தேடினோம், எங்கள் விண்ணப்பத்தை கர்த்தர் கேட்டருளினார். ஆம், நீங்களும் உங்கள் குடும்பத்திற்காக உபவாசம் பண்ணி தேவனை தேடும்போது கர்த்தர் உங்கள் விண்ணப்பத்தையும் கேட்டருளுவார். நாம் ஜெபிப்போம். அன்பின் பிதாவை, கேட்ட வார்த்தையின்படியே நீர் எங்களுக்கு செய்ய போற கிருபைக்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஆமேன். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை கொண்டு உங்களை ஆசிர்வதிப்பாராக. ஆமேன்.